Hi guys. டே 91 பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அதோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்ற வீடியோவில் வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட்னா அவர் பண்ணதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ரெட் கார்டு கொடுக்காம அட்லீஸ்ட் அவர் கரியரோட விளாடாமல் அவரை எவிக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து எப்படியும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஓட்ஸ் வருதுன்னு மக்கள்கிட்ட காமிக்கிறது இல்லை. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் வந்து வச்சு நீங்கள் வந்து எவிக்ட் பண்ணுறீங்க. எஃப்ஜியோட எவிக்ஷனாக இருக்கட்டும் சரி, வியானாவோட எவிக்ஷனாக இருக்கட்டும் சரி, கனி அவர்களோட எவிக்ஷனாக இருக்கட்டும் சரி, இவங்க 3 பேருமே ஆக்சுவலி வந்து சாண்ட்ரா விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க. உள்ளே வந்து சீன் இல்லாமல் விளையாடவும் செஞ்சவங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் வந்து அவங்கெல்லாம் எப்படி எவிக்ட் ஆனாங்கன்றதுக்கு ஒரு பக்கமான ஒரு ரீசனே இல்லை. நீங்கள் வந்து ஸ்கோரும் காமிக்கல. அதாவது பிக் பாஸ் டீம் வந்து யார் எவ்வளோ வந்து ஓட்ஸ் வாங்கினாங்கன்றதை வந்து காமிக்க மாட்டாங்க. சரி, விஜய் பார்வை வந்து ரெட் கார்டு கொடுத்ததும் வந்து ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான். நானே வந்து விஜய் பார்வர்த்திக்கு அகேன்ஸ்டாக வந்து அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். முன்னாடி வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் பீடைன்ற வார்த்தைகள்லாம் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதே பொண்ணு வந்து நம்ம சபரி அவர்கள் இடித்து கண்ணு வீங்கி அதுக்கப்புறமும் வந்து கம்பேக் கொடுத்த ஒரு தைரியசாலியான ஒரு பொண்ணு தான். என்ன தான் வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு பிடிக்கலனாலுமே, பட் கேம்னு வந்துச்சுன்னா எப்படியாச்சும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அட்லீஸ்ட் இந்த சாண்ட்ராவை விட வந்து ஷீஸ் மோர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஷோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனோ இந்த விஜய்ஸ் அவர்களுக்கு சாண்ட்ரா மேலே என்ன தான் ஒரு சாஃப்ட் கார்னர்னு தெரியல. சாண்ட்ராவோட டாக்டிக்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கேவலமான ஒரு வைல் டெசிஷனுக்கு எடுக்க போகிறாங்கன்னா அது வந்து அவங்க அப்படியே கேமராவில் காமிச்சிருவாங்க. எப்படி தெரியுங்களா? கண்ணை இப்படி மல்டிபிள் டைம்ஸ் வந்து சிமிட்னாங்கன்னா அவங்க ஏதோ வந்து மைண்டுக்குள்ளே ஏதோ யோசிச்சு பிளான் பண்ணுறாங்க, ஏதோ தவறான ஒரு பாதையை சூஸ் பண்ணி ஒருத்தனை வந்து ஸ்கேப் கோட்டை ஆக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த கார் டாஸ்க் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தவறு இருக்குது. அதாவது ஒருத்தரை வந்து பொறுக்கி பாருன்றதை வந்து எப்படி சொன்னாங்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்லேருந்து தெரியல. ஒருத்தங்க பேரை வந்து மாற்றி காமருதின்னு சொல்கிறதையும் வந்து யாரும் கண்டுக்கல. ஆனால் தள்ளி விட்டாங்க பாருங்களேன். அவங்கள வந்து பனிஷ் பண்ணிங்களே தவிர்த்து இந்த அம்மா சைடும் வந்து இஷ்யூ இருக்குன்றது வந்து டிவியும் அக்னாலஜி பண்ணல. தன்னோட மச்சானோட வைஃப்ன்றதுனால வந்து விஜேஸும் வந்து அப்படியே தெரிஞ்சதும் தெரியாத மாதிரியும் அப்படியே நான் வந்துக்கிட்டு அப்படியே ஒரு விக்டிம் ப்ளேம் பண்ணி 2 பேரையும் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி இந்த 2 பேரும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஏதாவது பாயிண்ட்ஸில் ரிடியூஸ் பண்ணி இல்லை எலிமினேட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஓட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன ஓட்ஸ் வாங்குறாங்கன்றது நீங்கள் காமிக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பாரு வந்து லாஸ்ட்டு கூட வச்சு நீங்கள் அமைச்சிருக்கலாம். சரி, ஓகே, தட் இஸ் ஓவர். ஆக்சுவலி நேற்று வந்து இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க்கு லாஸ்ட் டாஸ்க்கில் டாப்பராக வந்த சுபிக்ஷா அவர்கள் நீக்கப்பட்டாங்க. அதாவது எவிக்ட் பண்ணப்பட்டாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு யார் தான் ஓட்டு போடுறாங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்களோட புருஷன் பிரச்சனையை வந்து 10 வாட்டி யோசிப்பார் சாண்ட்ராக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் வைல்ட் மைண்டு கொண்ட ஒரு லேடி தாங்க சாண்ட்ரா. உண்மையிலே உங்களுக்கு சாண்ட்ராக்கு தான் வந்து டைட்டில் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து அதை ஷோ நடத்தாமல் டைரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அண்ட் எண்டு சீசன். ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. விஜயஸ் அவர்களே, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. அதாவது அவங்க கமருதீன் வந்து ரூம்குள்ளே வராரு, ஒரு சீன் போட்டாங்க, பேனிக் அட்டாக் எல்லாமே நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் ஒரு பேனிக் அட்டாக் ஆகிறவங்க இவ்வளோ வந்து, அதாவது சிவாஜி கணேசனே வந்து அசந்து பார்க்குற அளவுக்கு வந்து நடிப்பாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான். நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த ஸ்கேம் ட்ராக் வந்து முட்டு கொடுக்க போகிறீங்கன்றது தெரில.